வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் அண்டு எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து சென்னை போக போகிறோம். அண்டு இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா, நான் ஆல்ரெடி டிக்கெட் போட்டேன், அதை கேன்சல் பண்ணிட்டு அகைன் இன்னொரு டிக்கெட் போட்டிருக்கேன். எதுக்கு அந்த டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். அது என்னன்றதை போகையில் நான் சொல்கிறேன், எங்கே போய் டிக்கெட் ட்ரெயின் ஏற போகிறேன்ட்டு. நம்ம ஊர் வழியாக தான் அந்த ட்ரெயின் போகும். பட் இருந்தாலும் நான் பக்கத்து ஊருக்கு போய் ட்ரெயின் ஏறி நம்ம ஊர் வழியாக திரும்ப சென்னைக்கு போக போகிறேன். இது திருப்பதி சீரீஸாக இருக்க போகுது. திருப்பதி சீரீஸில் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து பஸ்ஸில் போய்கிட்டு அண்டு திரும்ப அங்கேருந்து முடிச்சுட்டு ரிட்டன் நைட்டு ட்ரெயின் தான் நம்ம. ஸோ இது ஒரு 3 days ட்ரிப்பாக பிளான் பண்ணி போகிறோம். அண்டு ஃபஸ்ட்டு டே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அண்ட் செம்ம டயர்டாக இருக்குது. பிகாஸ் நேற்று ஃபுல்லாக ஃபங்க்ஷனில் நல்லா சுற்றிட்டு நைட்டு படத்துக்கு போயிட்டு காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சிட்டு இன்ன வரைக்கும் அப்படியே கோயில்னு சுற்றிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் நம்ம அங்கே போய் ட்ரெயின் ஏற முடியும். இங்கேருந்து நான் டிக்கெட் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் நான் போடையில் வெயிட்டிங் லிஸ்ட்டு 3. ஆனால் இன்னமும் எனக்கு RAC 4 தான் இருக்குது. சோஃபார் இன்னும் சார்ட் இன்னும் ஒரு 1 hour ப்ரிப்பேர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் எனக்கு RACயில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இது பழைய பஸ் ஸ்டாண்டு, இப்போ புது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் என்கிற பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். நமக்காண்டி ஒரு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் PRC காத்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம இதில் ஏறி நம்ம நேராக ராமேஸ்வரம் போயிடுவோம். இதே ரூட்டில் தான் போக போகிறோம். திரும்ப இதே ரூட்டில் ராம்நாடுக்கு வர போகிறோம். அந்த ட்ரெயினில் அந்த பகலில் வரதுக்காண்டி தான் நம்ம இந்த ஒரு இது. ஸோ நம்ம உச்சிப்புளி தாண்டினதுக்கப்புறமே நம்மளுக்குமே 2 பக்கமும் அப்படியே அந்த கடல் ரோடு ட்ராக்கு 3 அப்படியே விட்டு தெரியும் ராமேஸ்வரம் வரைக்குமே. ஸோ இது நல்ல ஒரு சீனிக் வியூவாக தான் இருக்கும். மண்டபம் தாண்டினோடனே ட்ராக் அப்படியே ரோடோடு ஒட்டியே வரும். ரோடோடு ஒட்டி வரதோடு இல்லாமல் அந்த பக்கம் ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி கடல், நடுவில் ரோடு. உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். அதாவது தனுஷ்கோடி போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் தனுஷ்கோடி இந்தளவுக்கு ரொம்ப வைடராக இருக்காது. ஸோ நம்ம அடுத்து பாம்பன் பாலம் ஏறப்போகிறோம். இதான் நம்மளுடைய பாம்பன் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2.7 kilometers. இந்த பாம்பன் கடலுக்கு நடுவில் புது பாலம், பழைய பாலம். புது பாலத்தில் எலக்ட்ரிக் லைன் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க. சூன் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. பழைய பாலம் தான் ஒரு அடையாளமே இந்த பாம்பன் பாலத்துக்கு. என்ன தான் புது பாலம் என்னென்ன ஒரு டிசைனில் கட்டினாலுமே பழைய பாலம் டிசைன் அளவுக்கு வரவே வராது. ஏன்னா அது ஒரு நீங்காத இடம் பெற்று விட்டது எல்லார் மனதிலும். அடுத்து அப்துல் கலாம் ஐயாவுடைய சமாதி பேக்கரும்பு. இங்கே தான் அவங்கள அடக்கம் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. உண்மைக்குமே வந்தீங்கன்னா அந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே சூப்பராக இருக்கும். எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு தான். இதோ ராமேஸ்வரம் பேருந்து நிலையம். ராமேஸ்வரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. ஸோ உள்ளே இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே டவுன் பஸ் மாறி நம்ம அப்படியே ஜங்ஷன் போய் இறங்கிட வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes ஆகும் ஜங்ஷன் போகிறதுக்கு. அதே போல் மதுரையிலேருந்து கிளம்புனீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே கிளம்புற எல்லா ராமேஸ்வரம் வண்டியுமே கோயில் வரைக்கும் போகும். பகலில் போகிற வண்டி எல்லாமே பஸ் ஸ்டாண்டோடு நின்றும். அதே போல் தனுஷ்கோடிக்கு எந்த ஒரு பஸ்ஸுமே அலோட் கிடையாது, டவுன் பஸ்ஸை தவிர்த்து. காரில் வந்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ நம்மளும் அப்படியே இறங்கி ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து போகிறோம் ராமேஸ்வரம் ஸ்டேஷன். கைஸ், ஒரு வழியாக ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் 1 hour இருக்குது.
போய் ஸ்டேஷனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். சரி வாங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்குள்ளே போகணுன்றது தான் எனக்கும் தெரியலை. நானும் நடந்து போயின்னே இருக்கேன். வேறு லெவலில் கட்டுறாங்கண்ணா உண்மைக்குமே. எஸ், அதே போல் இதுதான் நம்ம அந்த ராமேஸ்வரம் ஸ்டேஷன். வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன பிள்ளையில் வந்தது, அதுக்கப்புறம் 7 வயசாகி பார்த்து தான் வரேன். ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து ஓயாமல் பைக்லேயோ கார்லேயோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம உள்ளே வந்து கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரானது ஏதோ படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் வர அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது. ஸ்டேஷன் தாடா அப்படின்றதே ஒரு சின்ன டவுட்டோடு தான் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. எஸ், இது ஸ்டேஷன் தான். பார்த்திங்களா, ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வெல்கம்ஸ் யூ. இதுதான் வந்து இந்தியாவுடைய லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கப்புறம் வந்து சிலோன் தான். பை சீல தான் நம்ம போகணும். கன்னியாகுமரியும் ஒரு எண்டு, இதுவும் ஒரு எண்டு. இதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது. டைவர்ட் ஆகியும் வேறு எங்கிட்டுமே போக முடியாது. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப், இந்தியாவுடையவே லாஸ்ட் ஸ்டாப். சவுத்தில் வந்து இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். த சேம் டைம் இதுக்கப்புறம் ட்ராக்கிங் கிடையாது. இதுதான் வந்து டெட் எண்டு. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து இப்போ தான் ட்ரெயினே வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் ராமேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ட்ரெயினாக நிற்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷங்களாகிட்டு. அந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற லோக்கோ தான் ஃபஸ்ட்டு இனாகரலுக்கு கொடுத்தது. நம்ம ட்ரெயினை பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு வண்டி இங்கிட்டு ஒரு வண்டி நிற்கிது. அது என்ன வண்டின்றதை இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இது நம்ம வண்டியா இல்லை இது நம்ம வண்டியான்றது, ரைட் சைடு இருக்கிறது நம்ம வண்டியா இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம வண்டியான்னு தெரில. எஸ், இது வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. ஸோ நேற்று திருப்பதி எக்ஸ்பிரஸாக கிளம்பி இன்றைக்கி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸாக கன்னியாகுமரி போகும். நேற்று காலையில் திருப்பதியிலேருந்து கிளம்பி இன்றைக்கி விடிய காலையில் ராமேஸ்வரம் வந்து திரும்ப இன்றைக்கி நைட்டு, அதாவது சனிக்கிழமை நைட்டு கிளம்பி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸாக போகும். அதுக்கு லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் டு சென்னை வயா டாஞ்சூர் போகிற நம்ம ட்ரெயினுங்க. இதில் தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். கடைசியில் இருக்கேன். கடைசியிலேருந்து இன்ஜின் பக்கத்தில் போகணும். A1 கோச் எனக்கு 2 டயரில் 2 ட்ரெயின் நிற்கிது. ஆனால் இங்கே நிறையா ட்ரெயின் நிற்கிதுங்க. உண்மைக்குமே நானாக 2 ட்ரெயின் தான் ஓடுதுன்னு பார்த்தா நிறையா ட்ரெயின் நிற்கிது இங்கே. நார்மல் கோச்சு S10லேருந்து ஆரம்பிக்குதுங்க. சாரி, S12லேருந்து ஆரம்பிக்குது. S12லேருந்து பக்கத்து கம்பு, அதாவது 10-12 கோச்சு தாண்டி முன்னாடி ஏசி கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 3 டயரு. அதோட அந்த ட்ரெயினில் வந்து ஒரு 3 கோச் கம்மியாக இருக்குங்க கன்னியாகுமரி வண்டியில். திருப்பதி ட்ரெயினை யார் புல் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் லோகோ தான் புல் பண்ண போகுது. நம்ம கோச்சுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம கோச்சு. இருந்தாலும் நமக்குலாம் ஒரு புது கோச் கொடுத்துருந்துருக்கலாம். டெய்லி ரன்னில் ஓடக்கூடிய ஒரு சென்னை ட்ரெயினு கொடுக்கலை. முன்னாடி ஒரு போர்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு, வி கால் இட் அஸ் போட் மெயில் எக்ஸ்பிரஸ். நம்மளையும் ஒரு டீசல் இன்ஜின் தான் புல் பண்ண போகுது. அன்ரிசர்வ் ஃபுல்லாக செம காலியாக இருக்குது. ராமேஸ்வரம் வந்தால் அன்ரிசர்வ் ஏறிக்கலாம். வீக் டேஸில், வீக்கெண்டில் எனக்கு இந்த கூட்டமான டயத்துலலாம் சுத்தமாக ஏற முடியாது இந்த ட்ரெயினில். இந்த அங்கிட்டு ஒரு இன்ஜின் நிற்கிது, ஃபுல்லாக டீசல் லோகோவாக நிற்கிதுங்க. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது வந்து HA1. இதில் வந்து பாதி ஃபஸ்ட் கிளாஸு, பாதி வந்து செகண்ட் கிளாஸு. ஃபஸ்ட் கிளாஸ் கூட ஃபுல்லாக கிடையாது இந்த ட்ரெயினில். நமக்கு வந்து 3rd கோச்சு, அதாவது AC 2 டயர் இன்னமும் நம்ம கோச் வந்து திறக்கலை. அண்ட் இன்னொரு இது வந்து நம்ம வந்து 14ல் மேக் பண்ண ஒரு கோச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 14ல் மேக் பண்ண ஒரு கோச்சு. இதுக்கு பக்கத்தில் வந்து 3 டயரு, அது வந்து 12ல் மேக் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெய்லி ரன்னு அண்ட் ஒரு ப்ரீமியமான ஒரு ட்ரெயின் இதெல்லாம். இதுக்கெலாம் வந்து LHP கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு கோச்சு, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கே. வாங்க, நம்ம இது இன்னும் திறக்கலை, உள்ளே நடந்துக்கிட்டு இருக்காங்க. திறந்துட்டாங்களான்றதை செக் பண்ணுவோம். இல்லை, இன்னும் திறக்கலை. பட் ஏசிலாம் போட்டு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் உள்ளே. ஃபைனலி நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம தான் ஆளாக உள்ளே போக போகிறோம். அப்போ ஸோ இது பார்த்திங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க. சில்லுன்றக்கே எஸ், செம்மையாக இருக்குது. அந்த கர்டன்ஸ்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸில் வண்டி இருக்குங்க. அண்ட் நமக்கு வந்து லோயர் பெர்த்,
பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க உள்ளே. அந்த கர்டன்ஸு, இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, இங்கே ஒரு ரீடிங் லைட்ஸு, அதை ஃபோல்ட் பண்ணி விட்டா வரும். நமக்கு இந்த லோயர் தாங்க இன்றைக்கி ஆர்ஏசிலேருந்து கன்ஃபார்ம் ஆகி லோயர் ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது கோச்சு. லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லோ, 2 பிளாங்கெட்ஸு, அது போக இங்கே வந்து பெட்ஷீட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி புல்லிங் செயின், ஒரு பெரிய மிரரு, சுவிட்சு, ஃபேனு, டியூப் லைட்டு, அது அதே போக ஒரு செம பெரிய பெட்டு. என் கைக்கு எவ்வளோ வருது. 2 டயரில் எப்பயுமே எவ்வளோ பெருசாக இருக்கும். வேறு ஒரு ஹேங்கிங், அதாவது இந்த ஜாமான்லாம் கையில் கொண்டு வந்தோம்னா வைக்கிறதுக்கு. இங்கே ஒரு ரீடிங் லைட். அட் த சேம் டைம் வந்து இதை வந்து ஐயோ இந்த கோச்சில் வந்து இதை வந்து இப்படி கவுத்தி விட்டுக்கலாம். இன்னும் பெருசாக வரும் இந்த பெருத்து. ஆமாம், ஒரு சேர் கார் மாதிரி இருக்கும். இங்கே ஏறுறதுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லாக் போட்டிருக்கு. கர்டன். இது வந்து ஒரு பழைய கோச் தான், எல்ஹெச்பி கோச்லாம் கிடையாது, பழைய கோச் தான். கோச்சுக்குள்ளே வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் என் கோச்சுக்குள்ளே இப்போதைக்கு ஏறி இருக்கேன். A1 2 டயர் ஏசி, நான் மட்டும்தான் ஏறி இருக்கேன். எனக்கு வந்து சைடு லோயர் ஆர்ஏசிலேருந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வர வழியில். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த மட்டுக்கு வந்து 14 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் ஆகும் சென்னை போகிறதுக்கு. இங்கே வந்து 5:30 கிளம்புறாங்க. ஏர்லி மார்னிங் அங்கே வந்து 7 o'clock போகிறாங்க. நியர்லி வந்து ஒரு 13.5 hours ஆகுது இங்கேருந்து கிளம்பி போகிறது. இந்த ட்ரெயின் வந்து சுற்றி போகிற ஒரு ட்ரெயின், அதையும் நான் சொல்லிட்டேன். இது வந்து ராம்நாடு, மானாமதுரை, திருச்சி வரைக்கும் நேராக போயிடும். திருச்சியில் இருந்து டெல்டா சைடு போய் சென்னை ரீச் ஆகும். நம்ம வந்து செங்கல்பட்டுலேயோ தாம்பரத்துலேயோ இறங்க போகிறோம். ஸோ வாங்க, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years கழிச்சு 2 year இனாகரலுக்கே பிளான் பண்ணோம். பட் நம்ம அங்கேருந்து இங்கிட்டு வர முடியல. நம்ம அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு அயோத்தியா போகிற ஒரு ட்ரெயின். இவங்களும் வந்து எல்ஹெச்பி கோச்சு. இது வந்து மண்டபத்தை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதாங்க, வீக்லி ஸ்பெஷலு. ஸோ இப்போ ராமேஸ்வரம் வந்துருச்சு இந்த வண்டி. இன்னும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு சைடு லோயரில் சார்ஜிங் பாயிண்ட்டே இல்லை. ஃபஸ்ட்டு கேஸாக இருக்குது. ஸோ மதுரை பேசஞ்சர் மத்தியானம் மதுரையில் எடுத்து இங்கே வர ட்ரெயின். இதில் வந்தோம்னா நம்ம இதில் மாறி வரலாம். ஆனால் இன்கேஸ் கிராசிங் எங்கிட்டாவது போட்டாங்கன்னா வண்டி மாட்டிக்கிறோம். நம்ம இந்த வண்டியும் பிடிக்க முடியாது. ஏன்னா அது லோக்கல் ஸ்டேஷனில் போடுவாங்க, அது லோக்கல் நிற்காது. அதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ ஆன் டைமுக்கு ட்ரெயினை எடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் என் கோச்சில் தமிழ் ஆளுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் என் கோச்சுக்குள்ளே. ட்ரெயினை எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம பாம்பன் ரீச் ஆகிடுவோம். வாங்க அங்கே போய் அந்த ஒரு தருணத்தை பார்ப்போம். நான் வந்து சின்ன பிள்ளையில் வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கையில் வந்து உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது ராமேஸ்வரம். எவ்வளோ ட்ராக்கு நம்ம ஊருக்குள்ளே இப்படிலாம் இருக்கான்றது வந்து பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நம்மளுடைய டீசல் தக்க 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 தாண்டுங்க இழுத்துட்டு போகிறாப்புல. இங்கேயே எவ்வளோ ஸ்பீடு போகிறாப்புல பார்ப்போம். இந்த இடத்துக்கு இந்த பக்கம் போகிறது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த கடல் பக்கம் போகையில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக பாமனில் ட்ரெயின் நிற்காது. ஒரு சின்ன ஸ்டேஷன், பேசஞ்சர் மட்டும்தான் நிற்கும். அதான் நம்ம டிடிஆராக ஒரு ஒரு பேர் மறந்து போச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியை காட்டிட்டார், க்ரீன் சிக்னல் காட்டிட்டார். மாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து பாமன் பிரிட்ஜு தான். இந்த சிங்கிள் ட்ராக் மாறிடுச்சு, ஸ்டேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பாமன் பிரிட்ஜு தான். கைஸ், ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, ஏன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒரு இதுக்குள்ளே போக போகிறோம். ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, ட்ரெயினையும் நிப்பாட்டிட்டாங்க. ட்ரெயின் நிப்பாட்ட போகிறாங்க, அவ்வளோதான். ட்ரெயினை நிப்பாட்டிட்டு ட்ரெயினை மூவ் பண்ணுறாங்க. ஐயோ, உண்மைக்குமே இப்போவே அப்படியே ஃபுல் அரிக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த படிக்கட்டில் ஓரமாக பார்த்தீங்கன்னா 80 பேர் நிற்கிறாங்க தெரியுமா. உண்மைக்குமே வந்து ஒரு சொல்லவே முடியலை, அந்தளவுக்கு ஒரு தருணம்.
அதே போல் வந்து 3 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் 4 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம். ஆனால் எங்கள் ஊருக்கு ஏர்போர்ட் கிடையாது, அதனால ஃப்ளைட்டு வராது. அதனால ரயில்வேஸ், சீவேஸ், ரோட்வேஸ் 3ஐயும் நாங்கள் சொல்லிக்கிடுவோம். அட் சேம் டைமில் நாங்கள் பார்த்துக்குருவோம். எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இல்லை, அதனால எங்களுக்கு வந்து ஃப்ளைட் கிடையாது. ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து 4 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் அட் ஒன் பிளேஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஃப்ரேமை பாருங்க ஜி, ஆகா 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 ஆகா, வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அடிவயிறுலாம் அப்படியே பூசி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா மேலே பஸ்ஸு போகுது, நாங்கள் ட்ரெயினில் கீழே போகிறோம், கடலில் கப்பல் இருக்குது. ஸோ 3 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் க்ரீன் சிக்னலும் விழுந்துடுச்சு நம்மளுக்கு. நம்ம வாட்டுக்கு போகலாம். புது பாலத்துக்குள்ளே போக போகிறோம். காத்தாடி உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். பழைய பாலத்தை வந்து அதாவது அதை அதை இது பண்ணாமல் இடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதில் ட்ராக்கை மட்டும் மாற்றிட்டு புது பாலத்துக்கு மாற்றிட்டாங்க. உண்மைக்குமே சத்தியமாக சொல்ல போனோம்னா இங்கே இருந்து ரோடை பார்க்கையில வேறு லெவலில் இருக்கும், மேலேருந்து ட்ரெயினை பார்க்கையில அதோட சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கல் விடுது. உண்மைக்குமே காற்று பயங்கரமாக அடிக்குது. படிக்கட்டில் நிற்க முடியல, படியில் அந்த மாதிரி இருக்குது. மேலே அதே போல் இப்படி தான் காரு பைக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கார் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு போயிடுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது. உண்மைக்குமே வந்து இதோட ரொம்ப ஸ்லோவாக பழைய பாலத்தில் போகும். பட் இதில் ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகாவது போகுது. அந்த பழைய பாலத்தில் ட்ரெயின் இதோட ரொம்ப ஸ்லோவாக போகும். நான் போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் எடுப்பாங்கன்ற ஒரு இதே தெரியல, புது பாலம்லாம் கட்டுவாங்களான்ட்டு. நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அண்டு நம்ம அந்த லிஃப்டிங் பிரிட்ஜு, வெர்டிக்கலாக லிஃப்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பிரிட்ஜுக்குள்ளே வரோம். அத்தாடி ரைட் சைடில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, இவங்க உள்ளே தங்குறதுக்கு, ரயில்வே ஸ்டாஃப் எல்லாருமே தங்குறதுக்கு. உண்மைக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் முடியவே முடியாது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா போட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அலை என்னவோ அடிக்குது, ரைட்டு ஓகே, ஆனால் படிக்கட்டில் நிற்க முடியல, காற்று தள்ளுது வெளியே எட்டி பார்த்தாலே. அதனால் ஃபோனை மட்டுமே வெளியே விட்டுட்டு நாங்கள் உள்ளே நிற்கிறேன். ஆமாம். ஸோ 2.5 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு நடுவில் பாம்பன் பாலம். பயமான்னு கேட்டிங்கன்னா உண்மைக்குமே பயமாக தான் இருக்குது. அந்த ஒரு ட்ரெயினில் போகையில் நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது பாலத்தில் யார் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி கட்டாயமாக பேசஞ்சர் ட்ரெயினும் இப்போ ராமேஸ்வரம் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க. திருச்சி பேசஞ்சரும் வருது, ராமேஸ்வரம் பேசஞ்சரும் வருது, கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸும் வருது. அதெல்லாம் வீக்லி ஒன்ஸு. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது புது பாலம். அதாவது ஓப்பன் பண்ண அன்றைக்கி ஏதோ இயந்திர கோளாறு அப்படி இப்படின்னாங்க, ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியலை. ஸோ ஸ்மூத்தாக மூவ் ஆகி ட்ரெயின் போயிட்டே இருக்குது. ஆன் டைமில் தான் போகுது, லேட்லாம் இல்லை. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப அடிச்சிருச்சு அப்படின்னா ட்ரெயினை பாலத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி பழைய பாலம் இருக்கையில். இப்போ புது பாலத்தில் எனக்கு எப்படின்றது சுத்தமாக ஐடியா இல்லை. இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு காற்று தான். அண்ட் ஹெவியாக அந்த 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டுலாம் ஏற்றுவாங்க இங்கே. 1ஆம் 2ஆம் அந்த நம்பர் சொல்லிலாம் ஏற்றுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டாங்கன்னா ட்ரெயினை வந்து பாலத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸு போது பார்த்திங்களா, பஸ்ஸை கூட அலோவ் பண்ணிடுவாங்க அந்த பாலத்தில். இந்த பாலத்தில் வந்து ட்ரெயினை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலே சில ட்ரெயின்லாம் லேட்டாக வரும். இந்த ட்ரெயினில் வந்தால் மட்டும்தான் பாலத்தை பார்க்க முடியும். இதுலேயும் தாம்பரத்தில் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். சேதில் வந்தால் பார்க்க முடியாது. சேது நைட்டு தான் வரும். ஆமாம். அண்ட் பாலத்தை முடிஞ்சிருச்சு. 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட இந்த பாலத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். உண்மைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அன்ரிசர்வ் கொடுத்தாலும் ராம்நாடு வந்து பஸ் ஏறி போங்க. உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ரைட் சைட்லேயும் கடல் வரும். அப்படியே டவுனுக்குள்ளே போக 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 அப்படியே டவுனாக மாறிடும். அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் அண்ட் நம்ம ஊர். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்காக நம்ம வந்து மண்டபத்துக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிறோம். மண்டபத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இங்கேருந்தால் முன்னாடி இந்த பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கையில் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மண்டபத்துக்குள்ளே இருந்தால் மண்டபத்தில் வந்து நிறையா லக்கேஜ் ஏறும் இந்த வண்டியை பொறுத்த மட்டுக்கு. இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில். என் கோச்சில் இருந்த ஒரு வடக்கு நண்பர் என்ன பண்ணிட்டார், டோரை உள்பக்கம் தள்ளாமல் வெளிப்பக்கம் தள்ளி அந்த ஸ்க்ரூவை உடச்சி போட்டார். ஆமாம், நான் வேறு கதவு பக்கத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இன்னொரு விஷயம், சொன்னோன்னே நடந்த அடுத்த செகண்ட் வந்து அந்த ரயில்வே எம்ப்ளாயீஸ் வந்து அதை சரி பண்ணுறாங்க.
வாலாந்தரவை தாண்டியாச்சு. இன்னொரு அழகான ஒரு தருணத்தை காட்டுறதுக்காண்டி தான் நான் வந்து படிக்கட்டுக்கிட்ட வந்து திரும்ப அகைன் ரைட் சைடு வந்து நிற்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். 7 வருஷம் குப்பை கொட்டின இடம், மறக்க முடியாத மெமரிஸ். எங்கள் ஸ்கூலு, நான் படித்த ஸ்கூலு, இது வந்து ஹாஸ்டல். நான் வந்து டே ஸ்காலராக இருந்தேன். ஸோ இதுதான் எங்கள் ஸ்கூலு. 2nd ஃப்ளோரில் தான் நாங்கள் படித்தோம். ஃபஸ்ட் 3 ஃப்ளோர்லேயுமே நான் படிச்சிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்கூலுக்குள்ளேருந்து ட்ரெயினை பார்ப்போம். இப்போ வெளியே இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மைக்குமே மறக்க முடியாத ஒரு தருணங்கள். 8 வருஷம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண ஒரு இது. கரெக்டாக 6:20க்கு ராமநாதபுரம். சொந்த ஊருக்காரன் இங்கே இருக்கிற வெள்ளை சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் அங்காளி பங்காளி அப்படின்ற சொந்த டைலாக நானே இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. சொந்த ஊருக்குள்ளே இப்படி வந்து போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, எப்பயுமே நம்ம வந்து ராம்நாட்லேயே ட்ரெயின் ஏறிடுவோம். பட்டு இந்த பகலில் இந்த ட்ரெயின் வரனால நமக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால நம்ம வந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடுக்குள்ளே வரோம். இங்கே வந்து ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸ் தான் நிற்கும். அதுக்கு மேலாம் நிற்காது இந்த வண்டி. முன்னாடியாவது நிறையா வண்டி இங்கிட்டு ராமேஸ்வரம் போகாமல் நிப்பாட்டுறதுனால இந்த வண்டி நிற்கும். ஏன் இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன்லாம் அவ்வளோவெல்லாம் ஏற மாட்டாங்க. அன்ரிசர்வ்டில் தான் ஏறுவாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. இங்கேருந்து பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை வரைக்கும் இந்த வண்டி அன்ரிசர்வ்டு ஃபுல்லாக தான் போகும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு இந்த வண்டியில் அவ்வளோ பேர் ஏறுவாங்க. பஸ்ஸில் போகிறதோட ட்ரெயினில் போகிறது தான் ஜாஸ்தி. இதுக்கப்புறம் பேசஞ்சர், மதுரை பேசஞ்சர் வரும். நம்ம அறையில் வந்துச்சுன்னா அந்த பேசஞ்சர் திரும்ப 7 மணிக்கு 7:30க்கு இங்கே கிராஸ் ஆகும் ராம்நாடை. இங்கே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நிற்கும். நம்மளும் இறங்கி நிற்போம். உள்ளூருக்குள்ளே வந்து இப்படி நின்று போகிறது உண்மைக்குமே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வேறு ஒரு ஃபீலாக இருக்குது. நாமளும் அப்படியே ராம்நாடை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபோனை கொண்டு போய் கொஞ்சம் சார்ஜ் போட்டு உட்காந்துருப்போம். ஒரு வழியாக டோரை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஏதோ. ஆமாம், அந்த டோர் வந்து டம்மு அடைக்காமல் காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு சில இது ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய நிலைமையை பார்த்தீங்களா? எங்கே வந்து உட்காந்து சார்ஜ் போட்டு வைக்க, பக்கத்து பேரத்தில் வந்து உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு இப்போ தான் ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ மானாமதுரை ஜங்ஷன் வந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய ஜங்ஷன். இங்கிட்டு லெஃப்ட் சைடு விருதுநகர், ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை, ரைட் சைடு போனால் திருச்சி. ஸோ இங்கே தான் சாப்பாடு எல்லாம் மற்ற ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்கும். அதை விட்டு அடுத்து கிடைக்காது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்து விட்டது. ஒரு டின் ஃபாயில் பாக்ஸில் நீட்டாக வந்திருக்கு. என்ன இருக்குன்றதை பார்த்துருவோமா? சப்பாத்தி, 3 பீஸ் சப்பாத்தி, 4 பீஸ் சப்பாத்தி, ஒரு குருமா ஒன்று வச்சுருக்காங்க. 4 பீஸ் வச்சு ஒரு குருமா. ஸோ டீசெண்டாக தான் இருக்கும், சாப்பிடுவோம். எனக்கு எதிர்த்த வீட்டுக்காரரு பாயெல்லாம் விரித்து, போர்வையெல்லாம் விரித்து தலையெல்லாம் வச்சுட்டு போயிட்டார். நம்மளும் சாப்பிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவோம். இங்கே ஒருத்தர் சார்ஜருக்காண்டி தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பிளாங்கெட்ஸு, பெட்ஷீட்ஸ் எல்லாம் விரிச்சிட்டு நம்மளும் பேசாமல் படுத்துட வேண்டியதான். ஸோ வாங்க, எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காங்க கவருக்குள்ளே அயர்ன் பண்ணி. பர்ஃபெக்டாக இருக்கப்பா. ஏசியில் வந்தாலே இது ஒன்று அயர்ன் பண்ணி நீட்டாக அந்த இதெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ வாங்க விரிச்சிட்டு படுத்துடுவோம். ஒரு டவல் ஒன்று இருக்குது, பாத் டவலில் ஹேண்ட் டவல் மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு கொண்டு போயிடுவாங்க. அதான் நம்ம ஆளுகிட்ட ஒன்று பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ டைம் 8:10 ஆகுது. நம்ம ஒரே இதாக படுத்துருவோம். எனக்கு இந்த 2 டயரில் லெக் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த பேக் பெயின் வராது 2 டயரில் போனோம்னா. 3 டயரில் கூட சம்டைம்ஸ் சாதா கோச்சில் அந்த பேக் பெயின் வரும். ஏன்னா கால் மடக்கியே உட்காந்து படுத்துட்டு வரனால. காட்டெல்லாம் இழுத்து விட்டாச்சு. நைட்டு 8 அவசியம் படுத்துட வேண்டியது. மணி 8:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னடா தூக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக தூக்கம் வருது, கொஞ்சம் ஹெவியாகவே வருது. ஸோ குட் நைட் கைஸ். ஃபைனலாக நம்ம வந்து சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பட்டு சென்னை
ப்ராப்பர் சென்னையில் நம்ம தாம்பரம் தாண்டி வந்துகிட்ருக்கோம். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பு 2 டயரில் நல்லாவே தூங்கிட்டேன். ஏசி சில்னஸும் சூப்பராக இருந்துச்சு கடைசி வரைக்கும். இப்போ இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி கிளம்புன சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஆக்சுவலாக நம்ம தான் ஃபஸ்ட்டு உள்ளே டைம் ஸ்லாட் படி நம்ம தான் உள்ளே போனோம். இவங்களுக்கு எங்கேயோ ட்ராக் கிடைக்காம ஒரு வாரமாக நிப்பாட்டி விட்டாங்க. நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டு, இல்லாட்டி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இவங்க முன்னாடி போயிடுவாங்க. இவங்க 9:30க்கு ராம்நாட்லேருந்து கிளம்புவாங்க. ஸோ நம்ம சேது சூப்பர் ஃபாஸ்ட்டு நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுறோம். இது வந்து டைரெக்டாக வரக்கூடிய ஒரு ட்ரெயின். திருச்சியிலேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து டைரெக்டாக அப்படியே வரக்கூடிய ட்ரெயின் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22662. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எக்மோருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ நம்ம அப்படியே எந்திரிச்சு போய் வெயிட்டிங் ஹாலில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ போட் மெயிலும் சேது சூப்பர் ஃபாஸ்ட்டும் ரெண்டும் ஒரே டயத்தில் தான் வரும். பட்டு அங்கேருந்து டிபார்ட் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட்டான டயத்தில் டிபார்ட் ஆகும். 3 hours டிஃப்ரென்ஸில் டிபார்ட் ஆகும். பட் அரைவல் டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் முன்ன பின்ன எக்மோர்க்கில் வந்து ஜாயின் ஆகும். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஈஸியாக கிடச்சிரும், அந்த ட்ரெயினில் டிக்கெட் கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்கும். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். லாங் ஜேர்னி போகிறவங்களுக்கு, ஷார்ட் ஜேர்னி போகிறவங்களுக்கு போட் மெயில் தான், திருச்சி வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து போட் மெயில் தான் சூட் ஆகும். ஸோ இறங்கியாச்சு. நம்ம அப்படியே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடுவோம். ஸ்டெப்ஸில் ஏறி ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிடுவோம். எஸ், நம்ம சேதுவும் வந்துட்டாங்க இங்கிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணி வைங்க.